Hi, liveonheaven.com viewers. This is Karunya. I'm from Bangalore and பொங்கடி நீங்களும் உங்கள் காதலும் இது என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி இன் தமிழ். எனக்கு இப்போது படம் 25th ஏப்ரல் ரிலீஸ் ஆகிருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது இல்லாமல் இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஒரு பப்ளியாக க்யூட்டாக ஒரு டாக்கட்டிவாக அது இல்லாமல் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மாதிரி நான் நடிச்சிருக்கேன். எல்லோரும் சொல்லிட்டுருக்கேன் நல்லா இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இது எல்லா தேங்க்ஸ் கிரெடிட்ஸ் கோஸ் டு பன்னீர்செல்வம் சார், கேமராமேன், மை டைரக்டர் ராம்கி சார் அண்ட் ப்ரொடியூசர் கேஆர் கண்ணன். அண்ட் இந்த படம் வாங்கிட்டு ரிலீஸ் பண்ண ட்ரீம் மீடியா கம்பெனி அவருக்கு எல்லாருக்கும் நன்றி போகணும். அதுக்கப்புறம் கண்ணன் சார் மியூசிக் கொடுத்துருக்காங்க, நல்லபடியாக மியூசிக் கொடுத்துருக்காங்க. ஸோ மியூசிக் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் த ஈச் அண்ட் எவ்ரி மூவி. ஸோ ஹிஸ் கிவன் அஸ் சச் அ பியூட்டிஃபுல் மியூசிக். அது இல்லாமல் ஹாரர் கூட ரீரெக்கார்டிங் நல்லா கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த ஹாரர் வந்துட்டு நல்லா இம்பேக்ட் ஆகும் இந்த படத்தில் பார்க்கும்போது. நான் when I was watching this movie on big screen I felt like in each and every scene நான் வந்துட்டு ரொம்ப ரசித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ராம்கி சாரோட ஒரு என்ன சென்டிமெண்ட் சீனெல்லாம் இருக்குது. அந்த பார்க்கும்போது எனக்கே கண்ணில் அழுந்துட்டு ஐயோ பாவம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது சம்மர் ஹாலிடேக்கு இந்த படம் வந்துட்டு இருக்குது. ஸோ சம்மர் ஹாலிடேக்கு எல்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்க, ஒரு நல்லா ஒரு லைவ்லியாக ஒரு நல்லா என்ஜாய் வேணும் அப்படி தான் போவாங்க படத்தை பார்க்குறதுக்கு. அவருக்கு எல்லாருக்குமே ஒரு 2.5 hours ஒரு நல்லா என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக நம்ம படத்தில் கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் ஒரு நல்ல குட்டி மெசேஜ் கூட கிடைக்கும். வணக்கம் லைவ் ஆன் ஹெவன் வியூவர்ஸ்க்கு வந்து என்னுடைய வணக்கம். நான் ராமகிருஷ்ணன். போங்கடி நீங்களும் உங்கள் காதலும் படத்தோட இயக்குனர் கம் ஹீரோ. போங்கடி நீங்களும் உங்கள் காதலும் அது வந்து பெண்களுக்கு எதிரான பெண்களை திட்டுற மாதிரியான ஒரு படத்தை டைட்டில் ஏன் வச்சு அப்படின்னு கேட்ட எல்லாருமே இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்களோட மனநிலை எல்லாமே மாறி இருக்குன்றது வந்து நம்ம தெளிவாக தெரியுது. ஏன்னா யாரெல்லாம் வந்து அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வந்து உண்மையிலே வந்து ரொம்ப பயங்கர சப்போர்ட்டாக அந்த படம் எடுத்திருக்காடா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய நோக்கமும் கூட. அலட்சியமாக இருக்காதிங்க எந்த விஷயத்துலையுமே, அதே மாதிரி வந்து பிடிவாதமாக இருக்காதிங்க எந்த விஷயத்துலையுமே அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். மியூசிக் டைரக்டர் கண்ணன் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பலம். எனக்கு வந்து நான் ஒரு 50% விஷுவலை வந்து 100% ஆக்கியிருக்காரு. ஸோ அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அதே மாதிரி என்னோடய தயாரிப்பாளர் கேஆர் கண்ணன் சார் எனக்கு வந்து இந்த கதையை சின்ன படமாக சொல்லாமல் மிக பெருசாக சொல்லியிருக்கேன். அதை கொடுத்த முழு சுதந்திரம் கொடுத்து எனக்கு எடுக்க வச்ச கண்ணன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லேன். ஜெயபிரகாஷ் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். என்னோடய டீமு இந்த படம் வெற்றின்றது வந்து ஒரு தனி மனிதனோட உழைப்பு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உழைப்பு தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றி. நான் நடிகன் டைரக்டராக இல்லாமல் ஆடியன்ஸாக சொல்லணும்னா அதுதான் சொல்கிறேன். இது வந்து நான் வந்து இந்த டைட்டில் வந்து ஒரு 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 கேர்ளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த ஒரு இந்த டைட்டில். ஒரு ஆண் சொன்னான்னா வந்து ஒரே ஒரு காரணம் தான், பொண்ணுங்க மேலே செம காண்டில் இருக்காண்டா அப்படிம்பாங்க. அதே வந்து ஒரு வேரியேஷன் ஆஃப் வயசு வித்தியாசத்தில் இருக்கிற லேடி சொல்லும்போது நிறைய மீனிங் இருக்கும். ஒரு வயசான அம்மா ஒரு 60 வயசில் இருக்கவங்க சொன்னாங்களா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். 40 வயசில் சொல்கிறவங்களுக்கு ஒரு மீனிங் இருக்கும். அதே ஒரு வயசு பொண்ணு சொல்லும்போது ஒரு மீனிங் இருக்கும். ஸோ இப்படி வேரியேஷன் ஆஃப் அந்த ஃபீல் தான் இது. வந்து இந்த டைட்டில் வந்து கேர்ள்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த டைட்டிலே ஒழிய ஜென்ஸோட பாயிண்ட் ஆஃப் கிடையவே கிடையாது. இது ஒரு ரொம்ப அழுத்தமாக சொல்லி பாருங்கள், நிச்சயமாக அதோட அந்த மீனிங் புரியும் அது. ஓகே, தேங்க்யூ. வணக்கம், நான் ராஜேஸ்வரி. போங்கடி நீங்களும் உங்கள் காதலும் இந்த படத்தில் நான் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைட்டில் கேட்டோன்னா என்ன இது போங்கடி நீங்களும் உங்கள் காதலும் பெண்களை திட்டுற மாதிரியான படங்கள் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இது அப்படி இல்லை. முழுக்க பெண்களை பெருமைப்படுத்துகிற ஒரு படம். இந்த படத்தில் டைரக்டர் வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டரையும் அந்த மாதிரி வேலை வாங்கியிருக்காங்க. பெண்கள் எப்படி அவங்கள பாதுகாத்துக்கணும், டெய்லி அன்றாட வாழ்க்கையில் அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அதிலேருந்து அவங்கள எப்படி தற்காத்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. தயவுசெய்து இந்த படத்தை போயிட்டு எல்லாரும் தேட்டரில் பாருங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. புது இயக்குனருக்கு உங்களோட ஆதரவு வேணும். நன்றி, வணக்கம். வணக்கம். லைவ் ஆன் ஹெவன் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தோடு கூடிய உங்களுடைய பின்னணி பாடகர் ஜெயமூர்த்தி பேசுகிறேன். இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. இந்த பாட்டை பாடினது யாருன்னு எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த வேலையில் போங்கடி நீங்களும் உங்கள் காதல்ன்ற படத்தில் நம்மளுடைய இயக்குனர் ஹீரோவாக அறிமுகமாகி, குங்குமப்பூ குஞ்சுபுரம் படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகி கோரிபாளையத்தில் நடித்து இன்றைக்கி அவரே இயக்கி
நடிச்சிருக்கிற படம் தான் பூங்கொடி நீங்களும் உங்கள் காதலும். இந்த படத்தில் நான் வந்து முதல்ல வெள்ளித்திரையில் என்னுடைய முகத்தை காட்டியிருக்கிறேன். என்னை படம் பிடிச்சி தமிழ் நெஞ்சங்களுக்கு, தமிழ் ரசிகர்களுக்கு என்னை அறிமுகப்படுத்தியிருக்கிற இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதாவது நிறைய பாடகர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் நடிக்கிறாங்க. அந்த வகையில் என்னை ஏன் அவர் வந்து செலக்ட் பண்ணாருன்றது எனக்கு புரியல. ஆனாலும் எனக்கு மகிழ்ச்சி. என்றைக்கும் என்னாலேயும் நடிக்க முடியும் அப்படின்றத அவர் வந்து என்னை நடிக்க வச்சு இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த படத்தோட டைட்டிலை கேட்டாலே நமக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா அது திட்டுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். பூங்கொடி நீங்களும் உங்கள் காதலும். அதாவது ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு நீ அங்கே போகாத, இங்கே போகாதப்பா, போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் மீண்டும் மீண்டும் போவாங்க. அப்போ போகும்போது ஒரு கட்டத்தில் வந்து கோபமாகி என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயாவது போய் தொலை, இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த தாய்மையான ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது தொலைஞ்சு போனால் அது வந்து சாபம் விடுறதில்ல, அது வந்து என்னென்னா அக்கறையோட இனிமேல் எப்படியாவது போகன்றது அந்த தாய்மையோட அக்கறையோடு சொல்கிற ஒரு அந்த மனப்பான்மை உள்ள ஒரு டைட்டில் தான் பூங்கொடி நீங்களும் உங்கள் காதலும். இது வந்து திட்டுறது கிடையாது, ஒரு தாய்மையாக அன்பாக சொல்கிறது. ஆக இந்த படத்தில் வந்து காதல் வந்து பலவித ரூபத்தில் இப்போ எடுத்து வேறு மாதிரியெல்லாம் பத்திரிகை செய்தியில் பார்க்குறோம், ஊடகங்களில் பார்க்குறோம். பல பிரச்சனைகள் வர்றதை காதல் மூலிமா, அதாவது ஃபேஸ்புக் மூலிமா காதல் வருது. அதுக்கடுத்து பண்ணால் இப்போ செல்ஃபோன் மூலிமா திடீர்னு காதல் வருது, திடீர்னு போயிடுது. இதனால் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம். பெண்களே, என் சகோதரிகளே, என்னோடய தாய்மார்களே, உஷாராக இருங்க அப்படின்னு தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. இது பெண்களுக்கு மட்டுமான ஒரு இதுவுமா கிடையாது, பிள்ளைங்களுக்கு பையனுங்களுக்கும் சொல்லியிருக்காரு. நீங்களும் கவனமாக இருக்கணும், ஒரு சரியான ஒரு ட்ராவலில் ரொம்ப அற்புதமாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து பாடல்கள் அப்படின்னு பார்த்தா கண்ணன் சார் வந்து இசையமைச்சிருக்காரு. தமிழ் படத்துக்கு பிறகு இந்த படத்தில் ரொம்ப அட்டகாசமாக இசையமைச்சிருக்காரு. அதில் 3 பாடல்கள் வருது. அதில் எந்த பாடலும் நான் பாடலை. ஆனால் எனக்கு அதில் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, ஆனால் நான் பாட முடியாத சூழல் ஆகிடுச்சு. அந்த வகையில் நான் அந்த படத்தில் பாடி நடிச்சிருக்கிறேன். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை அப்படின்னு நம்மளுடைய கலை இலக்கிய பேராசான் ஜீவா அவர்களுடைய பாட்டோடு நான் பாடி நடிச்சிருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, உஷாரு ஓரஞ்சாரு உஷாரு, சைக்கிளில் ஓட்டி போகும் தங்கச்சிங்க உஷாரு, பஸ்ஸுக்குள்ளே ஏறி போகிறோம் அக்கா மாறு உஷாரு, ஃபேஸ்புக்கில் காதல் வரும் தங்கச்சிங்க உஷாரு, செல்ஃபோனில் காதல் வரும் உஷாரு அப்படின்னு நாங்களே மெட்டுக்கட்டி பாடின பாட்டெல்லாம் அந்த படத்தில் பாடியிருக்கிறோம். இந்த பாடல்லேருந்து தான் திரையில் இந்த படத்துக்கான பாடல்கள் அப்படியே ட்ராவல் ஆகும். இந்த மாதிரி சில தத்துவார்த்தமான பாடல்களை நான் பாடிட்டு கடைசியாக ஹீரோ தான் என்கிட்ட பேசுவார். ஏன் தோழர் இந்த பொண்ணுங்கள்லாம் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்பார். அப்போது தோழர்கிட்ட பேசும்போது அப்போ தான் ஓப்பன் பண்ணுவார். பெண்கள் ரொம்ப பாவம் தோழா அப்படின்னு அந்த கதையை ஓப்பன் பண்ணுவோம். அதுக்குள்ளே எவ்வளோ சுவாரஸ்யமான கதை இருக்குதுன்றதை பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்க தயவுசெய்து இந்த படத்தை வந்து பார்க்கணும். அதுவும் தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த தேட்டரில் வந்து பார்க்குறதால தான் எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு வளரும். எங்களை வாழ வைக்கிறீங்கன்னா அது நீங்கள் தான், உங்களால் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால் நீங்கள் எல்லாம் தேட்டரில் வந்து படத்தை பார்த்து நண்பர்களையும் பார்க்க வைங்க. இந்த படம் வெற்றி பெற உங்களுடைய ஒத்துழைப்போடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். liveonheaven.com நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் பாடலாசிரியர் அண்ணாமலை. பூங்கொடி நீங்களும் உங்கள் காதலும் இந்த படத்துடைய ப்ரெஸ் மீட் போயிட்டுருக்கு. இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டையும் நான் எழுதியிருக்கிறேன். மியூசிக் டைரக்டர் கண்ணன் சார் ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. அவருடைய படங்கள் இது வரைக்கும் ஒரு 4-5 படங்கள் வந்திருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு தனித்த அடையாளமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு பொண்ணு என்ன சுற்றி வந்து டாவடிச்சாடா, அவள் கண்ணுக்குள்ளே கத்தி வச்சு சாவடிச்சாடா, அவள் சிரிச்சாடா நான் அடறேன்டா அப்படின்ட்டு ஒரு பாட்டு எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டாக இருக்குது. இன்னொரு பாட்டு தாறுமாறா ஏறுதடி அப்படின்ட்டு ஒரு பாட்டு. அதில் ஒரு வரி வரும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. விக்ரமன் சார் கூட ஆடியோ ரிலீஸ் அப்போ மேடையில் பாராட்டி பேசினார் அந்த வரியை. உன் உதட்டில் கரண்ட் இருக்குது, அதை எடுப்போம் முத்தம் கொடுத்து, பவர் கட்டு இனியதுக்கு அதை தடுப்போம் வழி இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமான வரிகள் கொண்ட பாடல் இந்த படத்தில் அமைஞ்சிருக்குது. இந்த படத்தின் பாடல்களும் படமும் பெரிய வெற்றி பெறும் என்பது அண்ணாமலையோடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஹாய், பூங்கொடி நீங்களும் உங்கள் காதலும் இந்த படத்தை பற்றி லேட்டஸ்ட்டு ஃபீட்பேக்ஸ் வந்துட்டுருக்கு. படம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா டைப் ஆஃப் ஃபேமிலி பீப்புள்ஸும் பார்க்குற மாதிரி இருக்குது. லைக்
ஃப்ரம் கிட்ஸ் டு ஏஜ்டு பீப்புள்ஸ் வர வரைக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக போயிட்டுருக்குன்னு சொல்லி வி காட் த ஃபீட்பேக். ஆல்மோஸ்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்தையும் டச் பண்ணி அதனால் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன அஃபெக்ட் ஆகுறாங்கன்றத இந்த படம் ரொம்ப நிறைய விஷயங்களில் சொல்லியிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு பேரண்ட்டோட பெயினையும் இந்த படம் சொல்லியிருக்கு. லைக் பெண்களை பற்றி அப்பாங்களாம் என்ன எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இப்போ லேட்டஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் அப்படின்றத பற்றியும் இந்த படம் சொல்லியிருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வர வரைக்கும் ரொம்ப என்டர்டெயின்டாக ஆல்மோஸ்ட் சம்மர் ட்ரீட்டாகவே இருக்குன்றது எங்களோட 100% எங்களோட கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த படத்தில் வந்து லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் லென்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ பிக்சர் கிளாரிட்டிஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆனால் தேட்டரில் வந்து பார்க்கும்போது டெஃபினட்டாக யூ கேன் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகுன்றதுல எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ.